வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 9th 2வது யூனிட் மெய்யெண்கள் டாப்பிக்கில் 3 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 4வது வீடியோ பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூலக்குறியீடு ரேடிக்கல் நொட்டேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது ரூட்டில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றின விஷயம். இப்போ எண்ணுங்கிறது ஒரு மிகை முழுவாக இருந்து ஆர் ஒரு மெய்யெண்ணாக இருக்குது அப்படின்னா r/n = x அப்படின்னா ஆறுங்கிறது எக்ஸின் எண்ணாவது மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவ்வளோ தூரம் சொல்லாமல் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், nth√x = r அப்படின்னா எக்ஸோட எண்ணாவது மூலம் r அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா q⁻27 இப்படின்னு இருக்குது அப்படின்னா ஈக்குவல் நம்ம என்ன சொல்லுவோம், 3ன்னு சொல்லுவோம் இல்லையா. 27க்கு q ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க அந்த குறியீடாக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த nth ரூட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா மூலக்குறியீடு ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண் இந்த குறியீடு இந்த ஆம்ஸுக்குள்ளாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண் இதை மூலத்தின் வரிசை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க மூலத்தினுடைய வரிசை என்ன அப்படிங்கிறத ஒரு முறை டேட்டில் கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா. பவரில் இருந்துச்சுன்னா அடுக்குன்னு சொல்லுவோம். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸுங்கிறது மூல அடிமானம் ரேடிக்கண்ட். இந்த உள்ள எழுதியிருக்கோம் பாருங்கள், இந்த எக்ஸ் இது ரேடிக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண் ஒரு மிகை முழு. இந்த nth ரூட்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இது என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மிகை முழுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் எக்ஸுங்கிறதும் இங்கே நம்ம பார்க்குறப்ப ஒரு மிகை முழுவாக தான் பார்ப்போம். சரிங்களாம்மா. இது அடுத்ததாக √16 அப்படிங்கிறத என்னென்னு எழுதலாம் அப்படின்னா, இப்போ q⁻27னா q⁻27 தான் எழுதணும். √16 அப்படின்னா ஸ்கொயருக்கு மட்டும் இங்கே போட வேண்டியது கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே ரூட்டுன்னு போட்டாலே இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அந்த ஆம்ஸுக்குள்ளாடி 2 இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் மெயினான விஷயம் பாருங்கள், இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே தனியாக போடுறது. √4 அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது நீங்கள் மேத்ஸ் டீச்சர்ஸ் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா +or-2ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எழுதுறது தப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏன்னா இதை வச்சு புக் பேக்கில் ஒரு 1 மார்க்குமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா nth√x அப்படிங்கிறது ஒரு மிகை மூலத்தை குறிப்பிடறதுக்கு அந்த எண்ணும், எண்ணானது குறைமூலத்தை குறிப்பிடறதுக்கு -nth√xன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 4க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் 2. -4க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா -4க்கு இல்லை √4 முன்னாடி மைனஸ் இருக்குது, -√4 அப்படின்னா ஆன்சர் -2. இவ்வளோ தான் விஷயம். இதை சொல்கிறதுக்காக வந்தது தான். √4னா ஆன்சர் 2, -√4 அப்படின்னா -2. சரிங்களா. இப்போ √4னா +or-2ன்னு எழுதுறது தப்பு. நம்ம ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப பொதுவாக அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னும் போது கொஷினில் அப்படி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் மைனஸ் வராது. அதாவது √−4 இப்படின்னு நமக்கு இப்போ ஸ்கூல் லெவலில் கொடுக்க மாட்டாங்க, 10th வரைக்கும் லெவலில். ஆனால் இப்போ q ரூட்டில் வரலாம். q⁻−27ன்னு வருது அப்படின்னா அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா -3ன்னு சொல்லுவோம். மெயினாக இங்கே உங்களுக்கு சொல்ல வந்தது இதுதான். ஏன்னா இதை வச்சு புக் பேக்லேயும் ஒரு கொஷின் இருக்குது. இங்கே கீழே அவங்க சிந்தனை களத்தில் ஒரு கொஷின் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9ன் வர்க்கமூலம் 3 அல்லது -3. 9க்கு ரூட் எடுத்தால் +3 வரலாம், -3 வரலாம். இது தனித்தனி 3 இல்லாட்டி -3, 2 ஆன்சரில் எது வேணாலும் வரலான்றது. √9க்கு 3. ஆமாம், இப்போ தான் பார்த்தோம். -√9னா -3. இதுவும் கரெக்டு தான். இது 3மே கரெக்டு. ஆனால் √9னா +or-3 அப்படிங்கிறது தப்பு. அப்போ இது தவறானது அப்படின்னா இந்த 4th பாயிண்ட் தான். இதை ஒரு தனி கொஷினாகவே அவங்க கேட்கலாம் பாருங்கள். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு கொஷின் இதில் எது தவறுன்னே கேட்பாங்க. சரிங்களா. இதில் இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். q⁻64 = 4னா இந்த உள்ளே எழுதுகிறோம் பாருங்கள், இதுக்கு பேர் மூல அடிமானம். இந்த ஆம் இருக்குது பாருங்கள், இந்த ஆம்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூல குறியீடு அப்படின்வாங்க. இந்த நம்பர் தான் மூலத்தின் வரிசை. இதை கொஷின் இதெல்லாம் கேட்பாங்க. இப்படி ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதில் மூல அடிமானம் என்ன, மூலத்தின் வரிசை என்ன அப்படின்னு அவங்க கொஷினாக கேட்பாங்க. வரக்கூடிய ஆன்சர் ஒரு மெய்யெண்ணாக இருக்கும், ஒரு நம்பர். ஓகேவா. ஸோ அதில் மூல வரிசை அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா nth√x அப்படிங்கிறத x⁻1/nன்னு எழுதலாம். nth√xங்கிறத எப்படி எழுதலாம்னா x⁻1/n. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அடுத்த டாபிக் சொல்லும்போது அடுத்த வீடியோ போடும்போது அதில் நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் பார்ப்போம். அங்கே இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா. அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், பின்வருவனற்றை 2n என்ற வடிவில் எழுதுக. இப்போ 8ங்கிறத 2n எழுதலாம்னா 3ன்னு எழுதலாம். 2 3 முறை பெருக்குனா 8 வரும். 32ங்கிறத 2/5ன்னு எழுதலாம். 5 முறை பெருக்குனா 1/4னா 1/2². சரியா.
இந்த 2 பவர் மேலே வரும்போது இந்த பவரில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் மேலே வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ இதை என்ன எழுதலாம்னா 2 பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். உங்களுக்கு இது ஆப்ஷன் கொடுக்குறப்ப மாற்றி வெறும் 2 பவர் 2 அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை கவனமாக பார்க்கணும். ரூட் ஆஃப் 2 இப்போ தான் சொன்னோம். ரூட் 2னா பவரில் என்னென்னு எழுதலாம்னா 1/2 1/2ன்னு எழுதலாம். ரூட் 8ஐயும் 8 பவரில் 1/2ன்னு எழுதலாம். ஆனால் அவங்க என்னவா எழுத சொல்லியிருக்காங்கன்னா 2னுடைய அடுக்காக எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது 8 நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 × 2 × 2, அதாவது ரூட் ஆஃப் 2 கியூப்னு எழுதலாம். 8 எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 கியூப். கரெக்டாக? அப்போ 2 பவர் 3, இந்த பவரில் இங்கே 2 என்னவாயிடும்? 1/2ஆக மாறிடும். ஸோ ரூட் ஆஃப் 8ங்கிறத எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3/2ன்னு எழுதலாம். நம்ம புரிஞ்சு முடியுங்களாமா? ஸோ இதெல்லாம் அவங்க டைரெக்டாகவே கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இதுதான். அடுத்த வீடியோவில் முருடு அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.